எல்லாம் ஒண்ணு கூடி வர நேரத்துல நீ உணர்ச்சி வசப்பட்டு எதையும் கெடுத்துடக்கூடாது. புரியுதா? புரியுதுமா. இவ்ளோ நாள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது தான் எனக்கான சந்தோஷம். அம்மாவுக்காகவாவது நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சரி சரி, நீங்க இருந்தனா இதையே தான் நினைச்சிட்டு இருப்ப. வா, வீட்டுக்கு போலாம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. ராஜி, என்னங்க? யார் வந்திருக்கான்னு பாருமா. வாங்க வாங்க சம்பந்தி. வாங்க அத்தை, உட்காருங்க. உட்காருங்க. நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, உட்காருங்க. எங்க வீட்ல நீங்க எனக்காக சமைச்சு கொடுக்கறதெல்லாம் போதாதா? இங்க வந்து நீங்க சமையல் பண்ண வேண்டாம். இப்படி திடீர்னு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரலான்னு தான் நினைச்சேன். நம்ம சம்பந்தி வீட்டுக்கு தானே போறோம், எதுக்கு இதை ஒரு சம்பிரதாயமா சொல்லிக்கிட்டேன்னு கிளம்பி வந்துட்டேன். நீங்க வந்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கும் போறதுக்கும் உங்களுக்கு இல்லாத உரிமையா என்ன? உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் தாராளமா வரலாம். அன்னைக்கு ஏதோ சம்பிரதாயத்துக்காக உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. நியாயமா உங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறதா முறை. அதான் உங்களுக்கும் சம்பந்திக்கும் சேர்த்து பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன சம்பந்தி, யார் வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி பத்திரிக்கை எல்லாம் வைக்க வந்திருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல சம்பந்தி. என்னோட ஆறுதலுக்காச்சும் நீங்களும் சம்பந்தியும் சேர்ந்து பத்திரிக்கையை வாங்கிக்கணும். ராஜி, அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அவங்க திருப்திக்காவது வாங்கிக்கலாம். வா. 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க, வாங்க. இந்தங்க சம்பந்தி, வாங்கிக்கோங்க. நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கண்டிப்பா நடக்கும் சம்பந்தி, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அந்த போட்டோல இருக்கிறது உங்க மருமக தானே? ஆமா சம்பந்தி. வானதி எங்களோட மருமக மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தோட குலசாமி. அவ எங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டு போன சந்தோஷத்தை எல்லாம் உங்க பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து திரும்பவும் எங்களுக்கு கொடுக்க போறா.
மருமகளை இந்த அளவுக்கு மதிப்பா நடத்துற இந்த குடும்பத்துல என் பொண்ணு வாக்கப்பட்டு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், பொண்ணுக்கு எங்க வீட்டு சார்பா நாங்களே திருமாங்கல்யம் எடுத்துடுறோம். நீங்க எந்த மாதிரியான தாலி எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி நாங்க செய்ய சொல்றோம். என்ன சம்பந்தி, என்னாச்சு? இல்ல, எங்க மருமகளோட தாலி இன்னும் எங்க கிட்டதான் இருக்க. கார்த்திக் கல்யாணத்தப்போ வானதி போட்டிருந்த அந்த தாலியவே சண்மதி கழுத்துல அவன் கட்டணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். உங்க விருப்பம் அதுதானா? அப்படியே பண்ணிடலாம் சம்பந்தி. வீட்ல கேட்டாங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சார்பா அவரே தாலி செஞ்சு கொடுக்கறத நான் சொல்லிடுறேன். நல்லது சம்பந்தி. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஐயோ இருங்க, சாப்பிட்டு போங்க. இல்ல வேணாம் சம்பந்தி, வீட்ல யார்கிட்டயுமே சொல்லாம வந்திருக்கேன். சீக்கிரம் போலனா அப்புறம் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கல்யாணம் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நிதானமா வந்து ஒரு நாள் சாப்பிடுறேன். சரிங்க, வரேங்க சம்பந்தி. அப்ப நான் வரேன். மா, அவங்க கொண்டு வந்த பையன் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஆமா கார்த்திக், எப்படியோ ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. மங்க, நீ நம்ம இந்த பக்கம் போயிட்டு இருக்க? பத்திரிக்கை கொடுக்க வந்தேங்க. பத்திரிக்கை கொடுக்க வந்தியா? சரி 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 சரி. ஆமா, கையில பத்திரிக்கை எல்லாம் காணோம். அது எங்க ஊர்க்காரங்க ஒருத்தவங்களோட வீடு இங்க இருக்கு. அதான் அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலான்னு ஒரே ஒரு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தேன். அத இப்பதாங்க கொடுத்துட்டு வரேன். ஓ சரி சரி, கொடுத்துட்டே இல்ல? வீட்டுக்கு தானே போற? ஆமா. அப்ப வா போலாம். சரிங்க. பை அப்புறம் வாங்கிக்கிறேன். இந்தங்க பால். எனக்கு எது வேண்டான்னு சொல்லிட்டு தானே வந்தேன். நீங்க சரியா சாப்பிடுறதில்ல, நான் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். நீ தான் சரியா சாப்பிடுறது இல்ல, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
மனசுல எதையோ வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்க. அப்படிதான் எனக்கு தெரியுது. மங்க, என்ன விஷயம்? சண்மதி கல்யாணத்துல உனக்கு ஏதாவது மனக்குறை இருக்கா? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? நம்ம சண்மதிக்கு நாமளே தேடினாலும் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஆனாலும் ஏதோ ஒரு வருத்தம் தெரியுது உன்கிட்ட. என்ன வருத்தம்? என்னை பத்தி முழுசா தெரிஞ்சவர நீங்க, ஆனாலும் உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியல. என்னாச்சு மங்க? ஏங்க, பொண்ணுக்கு கல்யாணம்னா அம்மாவுக்கு ஒரு பதட்டம் இருக்கதானங்க செய்யும். அதுதானே, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லங்க. ஆமா, நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க. மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தன்னு இருக்கிற ஒரு நிறைவான குடும்பத்துக்கு சண்மதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். அது நடக்காம போனது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தான் வாங்க. சரி, அவ விருப்பம்னு மனசை தேத்திக்கிட்டேன். ஆனாலும் கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போற இடத்துல மாப்பிள்ளை வீட்டை பத்தி கேட்கும்போது அப்படி இப்படி சமாளிச்சுதான் பேச வேண்டியிருக்கு. அவசர அவசரமா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா ஊர்ல என்னென்னமோ பேசுவாங்க, பேசுறாங்க. ஏங்க, நாம ஜோசியர் சொன்னதுனால தானே அவசர அவசரமா கல்யாணத்தை முடிவு பண்ணோம். ஆமா, யாரு வேணாலும் என்ன வேணும்னாலும் சொல்லிட்டு போகட்டும். நம்ம சண்மதி சந்தோஷமா இருப்பா. நல்ல மாப்பிள்ளை, நல்ல நீ ஏதோ சொல்ல வந்தியே? மாப்பிள்ளை நல்ல விதமா பாத்துக்குவார்னு சொல்ல வந்தேன். ஆமா, நல்ல குணமான மாப்பிள்ளைங்கிறதுனாலதான் மற்ற விஷயங்களை நான் பெருசா எடுத்துக்காம இருக்கேன். மாப்பிள்ளை கிட்ட எதுவும் பேசிருக்கியா? அவர் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாரு? ரொம்ப உயர்வாதாங்க பேசுறாரு. சந்தோஷம். நாம அவருக்கு மாமனார் மாமியார் மட்டும் இல்ல, அவருக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல நாம தான் இருந்து அவரை பாத்துக்கணும். வேண்டாங்க, அற்புதமான அம்மா அவருக்கு இருக்காங்க. நம்மளை விட பெரிய குடும்பம் அவங்களோடது. என்னமாங்க யோசிச்சுட்டு இருக்க? அது இல்லைங்க, சண்மதி சந்தோஷமா இருப்பா. நீங்க நிம்மதியா இருங்க. நீயே இவ்வளவு நம்பிக்கையா சொல்லும் போது நான் ஏன் கவலைப்பட போறேன்? நம்ம மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காரே, உண்மையை சொல்லிடலாமா? உண்மையை சொல்லிடலாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல. இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்றீங்க? எனக்கு பொய் பேசுறதே சுத்தமா பிடிக்காது. யாருக்கு நியாயம் கிடைக்கலையோ நான் அவங்களுக்கான லாயர். பொய்யான ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட மரியாதைய நான் கெடுத்துக்க மாட்டேன். உண்மையை பேசி நியாயமா நடந்து கம்பீரமா வாழ்றவன் நான். உங்க கேஸை என்னால எடுத்துக்க முடியாது. தயவு செய்து இந்த மாதிரி மறுபடியும் போன் பண்ணி என்ன தொல்லை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இது விஷயமா ஆபீஸ்க்கு வராதீங்க. நான் வச்சிடறேன். எப்படியாவது இவர்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு பார்த்தா இவருக்கு பொய் சொன்னா பிடிக்காது. இப்ப எப்படி சொல்றது? சொல்லாம இருந்தாலும் பிரச்சனையாயிடும். கடவுளே, சண்மதிக்கு பிரச்சனை வராம நீதான் பாத்துக்கணும்.
மா மங்கை, ஆ இன்னும் யார் வரணும்? ஃபங்க்ஷனை நாம ஆரம்பிச்சிடலாமேமா. ஆ சொன்னவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ராஜிமா மட்டும் இன்னும் வரல. ஓ சரி சரி, வரட்டும். அவங்க வரும்போது வரட்டுமே, எதுக்கு சமையல்கார அம்மாக்காக காத்துட்டு இருக்கணும்? ஆ பவானி இப்ப வந்துருவாங்க. நீ போய் சண்மதியை பார்த்து கூட்டிட்டு வாப்போ. என்னடி சிணுங்கிக்கிட்டே வர? அந்த சமையல்கார அம்மாக்காக எல்லாரும் வெயிட் பண்ணணுமா? சரி, வரட்டும் வரட்டும். முக்கியமான விருந்தாளியாச்சே. சும்மா இருங்க பாட்டிமா. நீ சும்மா இருடி. என்ன நடக்குது, எவ்வளவு தூரம் போகுதுன்னு நாமளும் பார்க்கலாம். பாட்டிமா, நான் இருக்கேன்ல, அவளா நாமளான்னு பாத்துருவோம். ஆ வாங்க ராஜிமா வாங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். ஒரே கூட்டம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்னும் நேரம் ஆகல. நீங்க வாங்க. வாங்க. எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடி. ஆனா உங்க முகம் தான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே பதட்டமா தான் இருக்க. அதான் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தேன். உங்களை நம்பிதான் இருக்கேன். எல்லாம் நல்லபடியா முடியணும். என்ன சம்பந்தி இதெல்லாம்? ஏன் எதையோ யோசிக்கிறீங்க? நான் பாத்துக்கிறேன் சம்பந்தி. சமையல்காரமா, சமையல்காரமா, ஒரு 10 பேருக்கு காஃபி வேணும். சீக்கிரம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. சம்பந்தி இருங்க. என்ன பண்றீங்க? நீங்க எங்க வீட்டு சம்பந்தி. இந்த வேலையில நீங்க பண்ணக்கூடாது. ஐயோ, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல சம்பந்தி, நான் பாத்துக்கிறேன். என்ன பரவாயில்ல? நீங்க பேசாம இருங்க. சம்பந்தி, நான் போன் அடிக்குது, போய் பாருங்க. Tell me. Yeah, sure. Actually, அது வந்து எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட total area is about 1800 square feet. 2 BHK and 3 BHK. அதுவும் இல்லாம all bedrooms with balconies. And triple coat painting. And imported marbles. And glassed tiles. You can proceed. Thank you. காஃபி ரெடியா? காஃபி போட சொன்னா ஃபங்க்ஷன் டைம்ல ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க. காஃபி போட்டிங்களா இல்லையா? பவானி நீ போ, காஃபி வரும். கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சம்பந்தி. கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். இந்தாங்க, முதல்ல நீங்க காஃபியை குடிங்க. நீங்க வேலை செய்யறது உண்மை தெரியாத எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
ஆமா, மாப்பிள்ளை வீட்டு சார்பா யார் நலங்கு வைக்க போறாங்க? மாப்பிள்ளை வீட்லன்னு யாரும் இல்ல. அவங்க சார்பா நானே பண்ணிடுறேன். சரி. ஐயோ, சம்மந்தி வேற இருக்காங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே. இப்ப என்ன செய்யறது? பவானி, நலுங்கு நீ பண்ண வேண்டாம். நான் பண்ண வேண்டாமா? ராஜிமா பண்ணட்டும். எதுக்கு அவங்க பண்ணணும்? அவங்க சமையல்காரங்க தானே. அவங்க தானே நம்ம சம்மந்தி.